சரக்கு வாகன ஓட்டுநரை மிரட்டிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காவலரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்துள்ள சின்னப்பள்ளம் பகுதியில் போலீசாரின் சோதனை சாவடி உள்ளது. இந்த சோதனை சாவடியில் பணியில் இருந்த காவலர் செல்வகுமார் மது போதையில் அவ்வழியாக வந்த சரக்கு வாகனங்களை நிறுத்தி ரூபாய் 2000 கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வாகன ஓட்டுநர்கள் ஒன்று கூடி காவலரிடம் தகராறில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டதில் செல்வகுமார் மது போதையில் மிரட்டியது தெரியவந்ததை தொடர்ந்து அவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் கூட்டம் நடைபெற்றது. அப்போது சேலம் டவுன் ரயில்வே நிலையம் பகுதியில் அதிகளவு போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் உதவி ஆணையாளர் தெரிவித்தார். போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுப்பதற்காக காவல்துறை தொடர்ந்து போராடி வருவதாகவும் தகவல் கொடுத்தால் போதும் ரகசியம் காக்கப்படும் என உறுதி தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.